உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான நாடுகள்ல ஆஸ்திரேலியாவும் ஒண்ணு. ஆனா, நேத்து டிசம்பர் 14 அங்க நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர வச்சிருக்கு. சிட்னியோட சொர்க்கம்னு சொல்லப்படுற போண்டாய் பீச்ல இப்போ ரத்த கறைகள் படிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு? யார் இத பண்ணது? இதோட பின்னணி என்ன? வாங்க விவரமா பார்ப்போம். டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு யூதர்களோட புனித பண்டிகையான ஹனுக்கா பண்டிகை கொண்டாட்டத்துல மக்கள் ரொம்பவே உற்சாகமா இருந்தாங்க. குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அந்த நிமிஷம் திடீர்னு டப் டப்னு துப்பாக்கி சத்தம். கூட்டத்துக்குள்ள புகுந்த 2 பேரு கையில இருந்த துப்பாக்கியால கண்ணுல பட்டவங்க எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சாங்க. 16 அப்பாவி உயிர்கள் அந்த இடத்திலே துடிதுடிச்சு இறந்து போனாங்க. அதுல பச்சிளம் குழந்தைகள் கூட அடக்கம்ங்கிறது தான் கொடுமை. இந்த மரண பயத்துக்கு நடுவுல மக்களை காப்பாத்த ஒரு உண்மையான ஹீரோ அங்க அவதரிச்சாரு. அவரோட பேரு அகமத் அல் அகமத். அந்த பீச் பக்கத்திலேயே பழக்கடை வச்சிருக்கிற இவரு துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பயந்து ஓடாம தன் உயிரை பணயம் வச்சு அந்த கொலையாளிகள் மேல பாஞ்சாரு. அந்த கொலையாளிகிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனை தள்ளி அடக்குன அந்த நொடித்தான் மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு போக ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த போராட்டத்துல அகமத்துக்கு 2 இடத்துல துப்பாக்கி குண்டுகள் பட்டாலும் அவர் செஞ்ச இந்த காரியம்தான் இன்னும் பல உயிர்கள் போகாம தடுத்துச்சு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வர்றாரு. திடீர்னு இவ்வளவு கொடூரமா இரக்கமே இல்லாம துப்பாக்கி சூடு நடத்தின இவங்க 2 பேரும் யாரு? ஆரம்பத்துல சோசியல் மீடியாவில் பல தவறான பெயர்கள் பரவினாலும் இப்போ ஆஸ்திரேலியா போலீசார் அதிகாரப்பூர்வமா இந்த 2 பேரோட பெயர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சிட்னியை சேர்ந்த அப்பா மற்றும் மகன். அப்பா பேரு சஜித் அக்ரம், அவரோட மகன் பெயர் நவீத் அக்ரம். சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்தப்போ நடந்த அந்த துப்பாக்கி சண்டைகளை தந்தை சஜித் அக்ரம் ஸ்பாட்லேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ஆனா அவரோட மகன் நவீத் அக்ரம் படுகாயங்களோட போலீஸ் கையில சிக்கியிருக்கிறான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் காவல்ல பலத்த பாதுகாப்புக்கு நடுவில் சிகிச்சை பெற்று வர்றான். இப்போ வெளியே வந்திருக்கிற தகவல்கள் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. மகன் நவீத் அக்ரம் ஏற்கனவே 2019 இருந்தே ஆஸ்திரேலியா உளவுத்துறையோட கண்காணிப்புல இருந்திருக்கிறான். இவங்களுக்கு ISIS போன்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பு இருந்ததா சொல்லப்படுது. குறிப்பா அனுக்கா பண்டிகையை குறிவச்சு தாக்குதல் நடத்தினதால இது ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத செயல்னு ஆஸ்திரேலிய அரசு உறுதிப்படுத்தி இருக்கு. தன் மகனை ஒரு நல்ல பாதைக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அப்பாவே அவனுக்கு தீவிரவாத சித்தாந்தங்களை ஊட்டி ஒரு கொலையாளியா மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறது தான் பெரிய சோகம். இப்போ போலீஸ் பிடியில இருக்கிற நவீத் அக்ரம் மூலமா இந்த சதிக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு மொத்த உண்மைகளும் வெளியே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தால ஆஸ்திரேலியாவோட பாதுகாப்பு சட்டங்கள் மேல பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. இவ்வளவு பாதுகாப்பான நாட்டுல உளவுத்துறை கண்காணிப்புல இருந்த ஒரு நபர் எப்படி இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தினாங்கன்றது தான் இப்போ அங்க விவாதமா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வன்முறைக்கு மதம் கிடையாது. எது எந்த உருவத்திலையும் வரலாம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் ஒவ்வொரு மூலையிலும் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.